ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம் குஜராத் டைட்டன்ஸ் டீமை பற்றி பார்க்கலாம். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் லாஸ்ட் இயர் குவாலிஃபை இருந்தாங்க. அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு மெயின் காரணமே அவங்களோட டாப் 3 ஆஃப் சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர் தான். ஸோ இந்த வருஷம் அவங்க டீம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆக்ஷன் முன்னாடி ஷர்ஃபன் ரூதர்ஃபோர்டை ட்ரேட் அவுட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆக்ஷன் எந்த மாதிரி அவங்களுக்கு போயிருக்குன்றதை பார்ப்போம். இப்போ ஸ்குவாடை பார்க்கலாம். ஸோ சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், ஜாஸ் பட்லர், சுப்மன் கில், நிஷாந்த் சிந்து, ரஷீத் கான், மானோ சுத்தார், ராகுல் டெவாட்டியா, வாஷிங்டன் சுந்தர், ஜேசன் ஹோல்டர், அர்ஷத் கான், சாய் கிஷோர், அனுஜ் ராவத், குமார் குஷாக்ரா, கிளென் பிலிப்ஸ், டாம் பேண்டன், குர்னூர் பிரார், முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மா, ஜெயந்த் யாதவ், அசோக் சர்மா, லூக் குட் அண்ட் குல்வந்த் கெஜ்ரோலியா. இப்போ இந்த குல்வந்த் கெஜ்ரோலியா வந்து அவங்க பிருத்விராஜ் யாராக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க ஸ்குவாட். ஸோ இப்போ அவங்களோட பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டாப் 3 நோ சர்ப்ரைஸ், சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர். இப்போ 4ல் ஷாருக் கான், 5 கிளென் பிலிப்ஸ், 6 வாஷிங்டன் சுந்தர், 7 ராகுல் டெவாட்டியா, 8 ஜேசன் ஹோல்டர், 9 ரஷீத் கான், 10 சாய் கிஷோர், 11 பிரசீத் கிருஷ்ணா அண்ட் 12 முகமது சிராஜ். ஸோ இதுதான் அவங்களோட பிளேயிங் 11 இருக்கணும். ஸோ இம்பேக்ட் சப் எல்லாம் சேர்த்து. ஸோ திஸ் ஷுட் பி தேர் ஐடியல் பிளேயிங் 11. ஸோ அவங்களுக்கு டெம்டேஷன் இருக்கும் ககிசோர் ரபாடா விளையாடலான்னு. ஸோ ககிசோர் ரபாடா வந்து வேர்ல்டு கப்லேயுமே பார்த்தா அவரோட பவுலிங் கொஞ்சம் டிப்பாக இருக்குது. ஸோ இஸ் நாட் தி சேம் ஓல்டு ரபாடா. ஸோ அதோட ரஷீத் கானோட பவுலிங்குமே கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. ஸோ அதில் அவங்க மேக்கப் பண்ணுற கண்டிப்பாக ஜேசன் ஹோல்டர் மாதிரி ஒரு விளையாடினா பேட்டிங்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவார், பவுலிங்கும் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இதுதான் அவங்களோட ஐடியல் பிளேயிங் டீமாக இருக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தா லாஸ்ட் இயர் வந்து இந்த டாப் 3 தான் வந்து பல்க் ஆஃப் த ஸ்கோரிங் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த சீசனுக்குள்ளே வரும்போது ஜாஸ் பட்லர் ஆல்ரெடி ஓஃபுல்லி அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காது. வேர்ல்டு கப்லேயே பார்த்தா அவருக்கு சரியாக பேட்டில் படவே இல்லை. சுப்மன் கில்லுமே வந்து T20 வேர்ல்டு ஸ்குவாட்லேருந்து ஸ்னப்பில் இருக்கார். ஸோ அதனால் அவர் எப்படி வரப்போகிறாருன்றது தெரில. பட் ஹீ வுட் பி ஹேவிங் அ பாயிண்ட் டு ப்ரூவ் இன் திஸ் IPL. பட் ஆனால் சாய் சுதர்ஷன் அவருமே வந்து இன்ஜுரியிலேருந்து இப்போ ரிட்டர்ன் வராரு. ஸோ அவர் எப்படி விளையாட போகிறான்னு தெரியல. ஸோ தேர் பேட்டிங் வந்து இவங்க 3 பேர் ரிவால்வ் பண்ணி தான் இருக்குது. பட் இவங்க 3 பேர் மேலேயே நிறைய கேள்விகள் இருக்கிறதுனால ஸோ அதர் பேட்டர்ஸ் நீட் டு ஸ்டெப் அப் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். பட் ஐ திங்க் இந்த சீசன் வந்து அவங்க குவாலிஃபை ஆகிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக வந்து அவங்க பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்றது தான் என்னோடய ப்ரெடிக்ஷன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது ஸ்ட்ரென்த்தை விட. ஸோ அதுதான் வந்து முக்கிய காரணம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் போடுங்க. See you in the next video. Bye.